அளவு குளிர்னாக்கா காலையில் எப்படி தான் ஏஞ்சிக்கிட்டே தெரியல. இருந்தாலும் 7:30 தான் ஏஞ்சிருந்தோம். ஒரு ஜெர்கின் போட்டு கிச்சனுக்கு என்ட்ரி கொடுத்தாச்சு. ஃபஸ்ட்டு சாப்பாட்டுக்கு அரிசி ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நைட்டே வாழைப்பூலாம் க்ளீன் பண்ணி வச்சுருந்தேன். அதை வந்துட்டு தண்ணியிலே நல்லா வாஷ் பண்ணி குட்டி குட்டியாக கட் பண்ணி மஞ்சள் பொடி உப்பு போட்டு வேகத்துக்கு போட்டு வெளியே போகலான்னு பார்த்தா, இல்லை எனக்கு சாப்பிட திராட்சை வேணும் கழுவி கொடு அப்படின்னாங்க. சரி உப்பு போட்டு நல்லா க்ளீனாக கழுவி கொடுத்துட்டேன். 2 பேருக்கு சாப்பிட்டு அதுக்கப்புறம் வெளியே போய் வாசல் கூட்டி தண்ணி தெளித்து கோலம் போட்டாட்டு உட்காந்தா. என் பையன் மாதிரி எனக்கே கோலம் போட தெரியாது. என் பையன் நான் எங்கே கோலம் போட்டேன், நாங்கள் முன்னாடி வந்து உட்காந்து நான் இங்கே தான் உட்காருவா அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு இருந்தா. சரி ஓரமாக உட்கார்த்தாங்க, நான் ஒரு குட்டி கோலம் போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓரமத்துக்கு உட்கார வச்சுட்டு எனக்கு தெரிஞ்ச ஒரு கோலம்ன்ட்டு நானும் போட்டு உள்ளே வந்தேன். அதுக்கப்புறம் காயெல்லாம் வந்துச்சு, பொரியலும் பண்ணிவிட்டு பச்சை புளி தான் கரைச்சிருந்தேன். பச்சை புளி பற்றி எங்கள் ஊரில் இருக்கும்போது சத்தியமாக எனக்கு தெரியாது. ரொம்ப சிம்பிளாக இருக்கும், ஆனால் டேஸ்ட் சூப்பராக இருக்கும். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இங்கே வந்ததுக்கப்புறம். அதுக்கப்புறம் பார்த்தாக்கா பூசணிக்காய் இருக்கான்ட்டு கொடியில் போய் பார்க்கலாம் அப்படின்னு போனாக்கா, அதுங்களையும் அப்பாவும் வந்து பார்த்துட்டு இருந்தாங்களா, நாங்களும் போய் பார்த்துட்டு ஒரு 2 காய் மட்டும் விட்டுருந்துச்சா. அப்படியே பார்த்தா பக்கத்தில் அந்த பூச்செடியில் 2 பூ விட்டுருந்துச்சு. அதை எடுத்துகிட்டு வந்து சாமிக்கு வச்சுட்டேன். அப்புறம் இன்றைக்கி கல்யாண நாள் பிறந்த நாள் இருக்க அனைவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.